அன்பான முருக பக்தர்களுக்கு வணக்கங்க. எங்கள் ஊர் வீரகுமார சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலுங்க. வெள்ளக்கோவிலில் வீரகுமார சுவாமிங்க. வீரகுமார சுவாமி தாங்க எங்கள் வெள்ளக்கோவிலுக்கே ஃபேமஸ். எங்களோட பாதுகாப்பு தெய்வங்க. எங்களுக்கு சோறு போடுற தெய்வம் வீரையன். எங்களை காக்கிற தெய்வம் வீரையன். இவர் எப்படி வந்தார் பார்த்தீங்கன்னா, முதலியான்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க மாடு மேய்க்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. டெய்லி மாடு மேய்ச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு நாள் மாடு பார்த்தீங்கன்னா பால் ஏன் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது இவங்க மாட்டுக்கு பின்னாடியே போயிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மாடு தன்னால் புத்தில் பால் சுரந்துருக்குங்க. அப்போ அவங்க அன்றைக்கி தான் பார்த்துருக்குறாங்க. அப்போ உள்ளே எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாம்பு தலை மனித ரூபமாகவும் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பாகவும் இருந்திருக்கு. ஸோ அன்னையிலேருந்து அவங்க குலதெய்வமாக வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்கங்க. இதனோட சிலை எப்படி செஞ்சாங்க அப்படின்னா 18 சித்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. இந்த கோயிலில் 18 சித்தர்கள் சேர்ந்தால் வீரகுமார சுவாமியை செஞ்சால் தான் சொல்கிறாங்க. இதுக்கு கல்வெட்டு இல்லைங்க, வாய்வெளி செய்தியாகவும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த குலத்தவர்கள் அந்த முன்னோர்கள் சொன்னதாக தான் சொல்லியிருக்கிறாங்கங்க. அப்போனா இங்கே பெண்களுக்கு உள்ள கருவறைகளை போய் வழிபடுறது அனுமதி இல்லைங்க. இங்கே ஆண்களுக்கு மட்டும்தான் உள்ளே போய் வழிபடுறதுக்கு அனுமதி. இப்போ நீங்கள் பார்க்குறதா புத்து அந்த காலத்துலேருந்து அப்படியே இருந்திருக்குது. அப்படியே பாருங்கள். இதுதான் வீரையனுடைய வீரையன் இங்கே தான் இருக்கார். ஸோ இதோட சிலை இங்கே பெண்களுக்கு அனுமதி இல்லைங்க. ஏன்னா உள்ளே போய் வழிபடுறதுக்கு அனுமதி இல்லை கருவறைக்கு பக்கத்தில். அப்போ வீரகுமார் பார்த்திங்கன்னா அவர் சித்தராகவும் சொல்கிறாங்க. அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெண் இடையூறு செஞ்சதுனால அந்த பெண்ணை எரிச்சுட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் பெண்களுக்கு இங்கே உள்ளே போய் வழிபடுறதுக்கு அனுமதி இல்லைங்க. ஸோ ஆண்களுக்கு மட்டும்தான் உள்ள கருவறைக்கு பக்கத்தில் போய் வழிபட அனுமதிங்க. உங்களுக்கு இதில் காமிச்சிருப்பேன். அந்த கோயிலை சுற்றி இருக்கிற பிரகாரம் எல்லாத்தையும், கோயிலுக்குள்ள பிரகாரத்தை எல்லாத்தையும் நான் சுற்றி காமிச்சிருக்கேன். விநாயகர் இருக்கிறாரு. விநாயகருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரச மரமும் வேப்ப மரம் சேர்ந்துருக்கும். இது 5 நாளான குதிரைங்க. இந்த குதிரை மூலமாக தான் இந்த குதிரை தாங்க நைட்டில் வலம் வரதா சொல்கிறாங்க. நைட்டில் பாதுகாப்பாகவும் வீரையன் உலாவறதா சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்கே விநாயகர் இருக்குங்க. கோயில் வேலைப்பாடு நடந்திருக்கனால எல்லாம் வேலை நடந்துட்டுருக்குது. குழந்தை இல்லாதவங்க இந்த மரத்தில் கட்டிவிடுவாங்க. அப்புறம் தொழிலுக்கும் சரிங்க. அவங்களுக்கு என்ன வேண்டுதலோ திருமணம் நல்ல வேலை கிடைக்க, அப்புறம் குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க. நம்பி வந்தவங்கள காக்கிற தெய்வங்க அப்பன் வீரையன். இவர்கிட்ட கரெக்டாக இருக்கணுங்க. சொன்ன சொல் மாறாமல் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மகாமுனின்னு சொல்லுவாங்க. வீரையனுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறாங்க மகாமுனி. அப்புறம் கருப்புசாமி இருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீரையனுக்கு ஆப்போசிட்டில் நேராக இருக்கிறாங்க. இது ஃபுல்லாமே வீரையனுடைய சரௌண்டிங் தான். அப்போ வீரகுமாரோட இதெல்லாம் அவரோட இடம் தாங்க. ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. கணக்கு வழக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்பன் முருகன்கிட்ட சொன்னதாங்க. வீரகுமார் வேறு யாரும் இல்லைங்க, அப்பன் முருகனே தான். வீரகுமார் முருகன் எல்லாமே ஒன்று தாங்க. எங்கள் வெள்ளக்கோயில் மக்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது வாங்க போங்க அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா இது காங்கேயங்க குங்கு வெள்ளாளர்கள். நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா வெள்ளக்கோயில் தாங்க. ஏன்னா நம்பி வந்தவர்களை காக்கிற தெய்வங்க எங்கள் வீரகுமார். ஏன்னா நாங்கள்லாம் திண்டுக்கல் மாவட்டம். இங்கே எங்களையும் எப்பன் வீரையன் காப்பாற்றிட்டுருக்கார். எங்களுக்கு சோறு போகிற தெய்வம். நான் என்னைக்கு அப்பன் முருகனை வீரையனை நினச்சிட்டு இருக்கேன். நான் இதுதான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே கோயில் இடங்க. எல்லாமே அப்பன் முருகன் தான். இங்கே தான் தேர் நடக்குங்க. தேர் திருவிழா நடந்துச்சுன்னா நாங்கள் வருஷம் தேர் நடக்கும். அந்த தேர் திருவிழா சலிப்பே இருக்காங்க. வருஷம் நடந்தாலும் அவ்வளோ கூட்டங்க. நான் ஒரு நாளைக்கு தேர் நடக்கும்போது அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு போடுறேன். ஸோ எங்கள் வெள்ளக்கோயிலை சுற்றி தறிங்க, அப்புறம் பிஸ்கட் கம்பெனி, அப்புறம் தேங்காய் மில்லு, எண்ணெய் கம்பெனி இதுதாங்க இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட தொழில் வாழ்வாதாரம் எங்கள் வெள்ளக்கோயில் மக்களுக்கு. வெள்ளக்கோயில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வாங்க போங்க மதிப்பு மரியாதையாக பேசுவாங்க. என்னங்க சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்க சரி வாங்கன்னு கூப்பிட்டு உள்ளே வீட்டில் உட்கார வச்சு இந்தாங்க ஒரு தண்ணி மருந்து கொடுப்பாங்க. எங்கள் வெள்ளக்கோயில் மக்கள் தெரிஞ்சவங்க தெரியாதுங்க சொந்த பந்தம் யாரையும் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துட்டையும் அன்போடு பழகிற மக்கள் எங்கள் வெள்ளக்கோயில் மக்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊருங்க. இங்கே தான் நான்
இறை வழிபாடையும் ஆன்மீகத்தையும் நான் உணர்ந்தேன். சுத்த அந்த வந்து வாசலில் வெள்ளை மக்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா, ஒரு விசேஷம் அப்புடின்னா வாசலில் மஞ்சள் தெளித்து மஞ்சள் கும்மி போட்டு வலித்து நல்லா அவ்வளோ ஒரு சுத்த ஒரு நீட்னஸ்ஸுங்க. அவ்வளோ ஒரு அப்படி இருக்குங்க. எங்கள் வீரகுமார் தேர் பார்த்திங்கன்னா வருஷம் நடக்கும். அவ்வளோ ஒரு சலிப்பு இருக்காதுங்க. அவ்வளோ ஒற்றுமையாக எங்கள் வெள்ளை மக்கள் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கனால தான் வருஷம் தேர் திருவிழா நடக்க முடியுது. எல்லா மக்களும் சொந்த பந்தம் எல்லாம் நிறைஞ்சு இருக்குங்க எங்கள் வெள்ளை கோயிலில். ஸோ வீரையை வந்து வேறு யாரும் கிடையாதுங்க. அப்பன் முருகன் தான் இங்கே வந்து வீரகுமார் சொல்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், நம்புறவங்கள காக்கிற தெய்வங்க. வெள்ளை கோயிலவே காப்பாற்றிட்டு இருக்காரு அப்பன் முருகன். வீரையா, உங்களை நம்பி இருக்க எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா முருகன்.